வணக்கம் நண்பர்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் பார்க், பரிணாம வளர்ச்சி பூங்கா. அதாவது நாம் வந்து அதாவது மனிதர்கள் வந்து எப்படி உருவானாங்க. ஸோ முதல் ஆதியில் வந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து எப்படி உருவாகிச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு உயிர்கள், ஓர் உயிர்லேருந்து ஆறு உயிர் வரை வந்து எப்படிலாம் பரிணாமம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பார்க் உள்ளே போக போகிறோம். ஸோ வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் பரிணாம வளர்ச்சி பூங்கா, எவல்யூஷன் பார்க். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடலில் வந்து முதல்ல உற்பத்தி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான். தண்ணீர்லேருந்து பாக்டீரியா, வைரஸ்லேருந்து படிப்படியாக வந்து டெவலப்பிங் ஆனது தாங்க ஒரு மனித உருவம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இது பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா இருக்குது, பசுமையாக இருக்குது பாருங்கள். ஒரு நல்ல ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது உங்களுக்கும். ஸோ டைனோசர் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 165 ஆண்டுகளுக்கு வந்து முன்னாடி வந்து வாழ்ந்தா சொல்கிறாங்க. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக தாவர உண்ணிகள்னு வந்து பார்த்தீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாவரத்தை மட்டுமே உண்றது மட்டும்தான் தாவர உண்ணிகள்னு சொல்கிறோம். டைனோசர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விண்கற்கள்னால் பூமி, அதாவது வானத்திலேருந்து அந்த கற்கள் வந்து வெடித்து அதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர்கள் வந்து இறந்து விட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனோசருக்கு இன்னொரு பேர் வந்துன்னா ராட்சத பல்லின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1842ஆம் ஆண்டு ரிசர்ட் ஓவனால் தான் வந்து அவருன்ற ஒரு சயின்டிஸ்டால் தான் வந்து நேம் வந்து வச்சுருக்காங்க. பொதுவாக டைனோசர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 அடி வரை வந்து லென்த் 100 அடி வரலையும் 50 அடி வரை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா புதைப்படிவம், அதாவது கார்பன் டேட்டிங்ஸ் மூலிமா, ஃபாசில் ஃபியூல்ஸு இந்த மாதிரி வந்து ஒரு சில இதுல மூலிமா வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து 4 கால்களால் வந்து நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 330 இப்போதைக்கு வந்து பார்த்தா 330 டைனோசர்ஸ் அந்த வந்து டைப்ஸ் வந்து இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து பாருங்கள். டைனோசர் முட்டை எந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பாருங்கள். ஃபுல்லாக எவ்வளோ, ஏன்னா ஒரு சப்பாத்தி கல்லி, அதுதான் நமக்கு பொதுவாக தெரிஞ்சது. அந்த சப்பாத்தி கல்லி கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கேக்டஸ். இது எல்லாமே வந்து பாருங்கள் ஃபுல்லாக எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சியில் வந்து நம்மளுடைய இது வந்துட்டு வந்துருக்கு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு சில இது எல்லாமே வந்து உங்களுக்காகவே நல்லா தெரியும். நான் உங்களுக்கு காட்டுற ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள். டாக் ஜா, இதோட பேர் வந்து டாக் ஜா. இது பேர் வந்து ஸ்கீலோட லிம் லிசார்ட்.